நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவ அப்பா தவசி இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் குழந்தைய கடத்தி மறைச்சு வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க யோட, குழந்தை இல்லாம ஒரு தாயா நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பேன். என் குழந்தைய நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. என் குழந்தை எனக்கு வேணும். நீங்க தான் எப்படியாவது என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும். யுவர் ஆனர், உணர்ச்சி பூர்வமா பேசி எனது கட்சிக்காரருக்கு எதிராக வழக்க திசை திருப்பறதுக்காக செல்லமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா, முதல்ல என் மேல பழி போட்டாங்க, இப்போ எங்க அப்பா மேலயும் பழி போடுறாங்க. இல்ல யுவர் ஆனர், இவங்க குழந்தை கடத்தப்பட்டது உண்மை. அது சம்பந்தமா காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். பொய் சாட்சி சொல்ல சொல்லி மிரட்டின சினேகாவோட அப்பா தவசியை கைது செய்து போலீஸ் விசாரிச்சுட்டு வருது. ஒரு தாயா தான் குழந்தையோட உயிரை பணைய வச்சு இவங்க இங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதற்கான எல்லா ஆதாரமும் தங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி சினேகாவிற்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டதில் தன் திருமணத்தை நிறுத்திவிட்ட செல்லம்மா மீது சினேகாவிற்கு ஆத்திரம் இருந்தது சாட்சிகள் மூலம் நிரூபணமாகிறது. செல்லம்மா, ஆட்டோ டிரைவர் ஆகியோரின் வாக்குமூலம், துப்பாக்கியில் பதிந்திருந்த சினேகாவின் கைரேகை, மேலும் குற்றத்திற்கான பின்னணியை ஆராயும் போது திட்டமிட்டு கொலை செய்யும் நோக்கத்தில் சினேகா செயல்பட்டிருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இது IPC 307 படி கொலை முயற்சி என முடிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சினேகாவிற்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன். செல்லம்மா நியாயமானயா, என் மாப்பிள்ளைக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. மேலும் கடத்தப்பட்ட செல்லம்மாவின் குழந்தையை எந்தவித பாதிப்பும் இன்றி உடனடியாக மீட்க காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. வாமா, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? போலாம்பா. நான் அவ்வளவு சொல்லியும் நீ நினைச்சதை செஞ்சிட்டல்ல. நீ சொன்ன உண்மையால என் குழந்தைக்கு தாண்டி ஆபத்து. இந்நேரம் என் பாரதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பெத்த குழந்தைய பலி கொடுக்க துணிச்சிட்டல்ல நீ. வடமல
ஸ்னேகாக்கு ஒரு கொலைகாரி இல்ல, அந்த கடைக்கார உயிரோட தான் இருக்கான். இவ தாண்டா கொலைகாரி. உண்மையை தான் பேசுன்னு சொல்லி அடம் பிடிச்சி இருந்த ஒரு குழந்தைய தொலைச்சிட்டாடா. இன்னும் என்னடா இவகிட்ட பேசிக்கிட்டு? உண்மையை பேசுறேன்னு சொல்லி பெத்த மகளையே கொண்டுட்டாளே. வாடா, நீ உன் முகத்திலேயே முழிக்காத. வா வாடா. ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. இது முடிவில்லை, இனிமேதான் ஆரம்பம். ஏண்டா இப்படி பண்ணோன்னு வாழ்நாள் பூரா நினைச்சு நினைச்சு உன்னை வேதனைப்பட வைக்கிறேன். ஏமா என்ன பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? கூட்டு வாமா முதல்ல. சாரி சார். கூட்டு வா. வாமா போலாம். சீக்கிரம் வா. ஏன் ஜீப்ல? ஏமா போமா சீக்கிரம். டோர் சார். என் பொண்ணை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் என்ன கொண்டு வந்து இங்கே போட்டாங்களே. இந்த வக்கீல வர காணல. கடவுளே. அந்த ரவுடி பன்னீர் மேல எஃப்ஐஆர் போட்டாரா? சார் என்ன லாயர் சார்? அவரை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். வக்கீல் சார், செல்லம்மா நமக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டாரா? எப்படி சார் அந்த செல்லம்மா நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? செல்லம்மா பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்லிட்டாங்க சார். பார்த்த மாதிரியே சொல்லிட்டாளா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க பொண்ணுக்கு எதிரான தடயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். கோர்ட்ல உங்க பொண்ணுக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். என்ன சார் ஆச்சு? தவசி சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார் சார் என்னாச்சு? தவசி சார் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார் சார். தண்ணி கொண்டாயா? தண்ணி கேட்ட தரையா? ஓகே சீக்கிரையா. பேசிட்டே இருக்கும்போது மயங்கிட்டார் சார். சார் தரையா சொல்லுங்க சார். தவசி 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 சார் இந்தாங்க சார். தண்ணி குடி. தவசி தவசி தூக்கி உட்கார வையா. எந்திரிங்க எந்திரிங்க மேல. சார் இந்தாங்க சார். தவசி சார் என்ன சார் ஆச்சு? தண்ணி குடிங்க சார். என் பொண்ணு ஸ்னேகாவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? என் பொண்ணை இனிமே யாரும் காப்பாற்ற முடியாதா? அப்போ என் பொண்ணு போயிட்டாளா? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பொண்ணு போயிட்டா. இல்ல சார் அவங்கள காப்பாத்திடலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தவசி சார் அவ இனிமே தப்ப முடியாது. அவளை தூக்கல போட்டுருங்க, என்னையும் தூக்கல போட்டுருங்க. நானும் போயிடுறேன் அவளோட. எல்லாரும் போங்க. என்ன சார் திடீர்னு இப்படி பண்றாரு? இவன் நம்மள ஏமாத்த போறான்னு நினைக்கிறியா? நீ உடனே டாக்டர் ஃபோன் பண்ணு போ. சரிங்க சார். ரேகா அவ போயிட்டா. அது எல்லாம் போயிடுச்சு. தவசி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சார் ஸ்னேகாவை காப்பாத்திடலாம். அங்கேயே கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ஒன்னும் ஆகாது சார். எல்லாம்
செல்லுமா, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வேற யாரா இருந்தாலும் தனக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லிருப்பாங்க. ஆனா நீங்க உண்மையை பேசியிருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னால அப்படி பெருமைப்பட முடியல. நான் ஸ்னேகாவை பழி வாங்குறதுக்காக நான் போய் சாட்சி சொல்லல. என் அண்ணன் உயிரை ஊசலாடிட்டு இருக்கேன். அந்த உயிருக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் சாட்சி சொன்னேன். ஒரு தங்கச்சியா என் அண்ணனுக்கு நான் உண்மையா இருந்துட்டேன். ஆனா ஒரு தாயா என் குழந்தைய காப்பாத்த முடியலைங்கிற ஒரு வேதனையோட வந்திருக்கேன். கோர்ட்டுக்கு போகும்போது இருந்த தைரியம் சாட்சி சொல்லி வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இல்ல. நான் உங்களை தான் மழை போல நம்பிட்டு இருக்கேன். என் மேல இருக்கிற கோபத்துல என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தணும். பிளீஸ் தைரியமா இருங்க. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த தவசியை பத்தி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தீவிரமா விசாரிக்க சொல்லிருக்கேன். இருங்க, கேட்டு சொல்றேன். மேடம் சொல்லுங்க மேடம். தவசியை பார்க்க யாராவது வந்தாங்களா? மேடம் அவரு பைத்தியமாயிட்டாரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா மேடம், அவரை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு லாயர் வந்திருந்தாரு. உங்க பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சொன்னார் மேடம். அப்ப சிரிச்சவர் தான் இன்னமும் சிரிச்சுட்டு தான் மேடம் இருக்காரு. டாக்டர் வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு மூளை குழம்பு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார் மேடம். அது உண்மையான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம், அப்படியே செஞ்சிடறேன் மேடம். என்ன சொல்றாங்க? ஸ்னேகாக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே தவசிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். அப்ப என் குழந்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? பயப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரம் இந்த தவசிக்கு ஒன்னும் ஆயிடாது. அவன் உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானான்னு தெரியல. பைத்தியம் மாதிரி நடிச்சு வெளியே தப்பிச்சு போறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம்ல. ஜெயிலுக்குள்ள இருக்கிறதால வேண்டப்பட்டவங்க யாரும் வந்து பார்க்க முடியல. அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்காக இப்படி பண்றானா கூட எனக்கு தோணுது. எப்படியோ உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. ஆனா நிச்சயமா தவசிய சார்ந்தவங்க யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். வெளியாளுங்க யாராவது பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்குள்ள உங்ககிட்ட டீல் பேசியிருக்கணும், பேக்மெயில் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு என்னமோ ஒருவேளை வடமலை சைட்ல இருந்து இல்ல இல்ல, அப்படி கண்டிப்பா இருக்காது. ஒரு யூகம் தான். நான் ஸ்னேகாவையும் தவசியும் தீவிரமா விசாரிக்க சொல்லியிருக்கேன். குழந்தை கிடைச்சிடும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. கிளம்புங்க. எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து இறங்காத்தாங்கிற கதையா அந்த செல்லம்மாவுக்கு ஊர்வம்புக்கு போறதே வழக்கமா போச்சு. அத போய் வேடிக்கை பாக்குறதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறதுங்க குதியா குதிக்குதுங்க. என்ன பண்ணி ஏமா இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? என்னடா என்ன நான் பேசுறது உனக்கு ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கா? நான் தான் ஆபீஸ் வழியா காஞ்சிபுரம் போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அம்மா அமுதா என்ன வரலையா? அந்த மகராசி எங்க போய் ஊர் சுத்துறாளோ யாருக்கு தெரியும்? எப்ப பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்டுட்டு. ஆமா, கோர்ட்ல செல்லம்மா என்ன சொன்னாலாம்? அவங்க என்னைக்கு நியாயத்தை மறைச்சு பேசியிருக்காங்க? உண்மையை தானே சொல்லுவாங்க. என்னடா இப்படி பேசுற? சாதாரணமா சொல்ற? ஒருத்தன் பெத்த குழந்தைய பணையமா வச்சு வார்த்தைய புடுங்குறப்போ எந்த தாயா இருந்தாலும் வாயே திறக்க மாட்டா. ஐயோ, நானா இருந்தா கடப்பாரியே வச்சு குத்துறா கூட வாயே திறந்திருக்க மாட்டேன், தெரியுமா? என்னமா பேசுற? செல்லம்மா என்ன உன்ன மாதிரியா? இத பாரு, அவங்க என்னைக்குமே அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வளைஞ்சு கொடுத்தாலும் என்னடா தப்பு? ஐயோ, இப்படி ஒரு கல்லஞ்சக்காரியை நான் பார்த்ததே இல்லடா. சனியே இந்த மரமண்டிக்கு இப்பதான்டா உரைக்குது. அப்பேற்பட்ட குடும்பத்தில இருந்து நாம பொண்ணு எடுத்தது நம்ம தப்புடா.
இப்படி பெத்த குழந்தையே பெருசா நினைக்காத பரம்பரையில இருந்து வந்த உன் பொண்டாட்டிக்கு எப்படிடா வயிறு திறக்கும் இல்ல குழந்தை பிறக்கும்? வாயை மூடுமா. உனக்கே நீ சாபம் கொடுத்துக்காத. என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லடாப்பா. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்து கொஞ்சணும்னு ஆசை இருக்கு. ஆனா அது பெத்து கொடுக்கற வக்கு உன் பொண்டாட்டிக்கு இல்லையே, என்ன பண்றது? மா, மனசாட்சி இல்லாம பேசாதமா. உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா செல்லம்மாவோட குழந்தை கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க. அடுத்து உங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு நல்லது தானாவே நடக்கும். போடா போ. பெத்தவளுக்கு குழந்தை மேல அக்கறை இல்ல, நான் வேண்டிட்டா மட்டும் தபக்குன்னு அவ கையில வந்து குதிச்சிட போதா? அதெல்லாம் அவ கர்ம வேணடா. யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அது அனுபவிச்சு தானே ஆகணும். முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு வேற எதுவும் வேணாண்டா சாமி. அடுத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்க தெய்வம் பொழப்பா போச்சு. என்ன சொல்றீங்க? திக்பிரம பிடிச்ச மாதிரி எதையோ வெறிச்சு பார்த்துட்டே இருக்காரு. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு மேடம். டாக்டர் என்ன சொல்றாங்க? மென்டல் ஷாக்கு தான். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் சொல்றாங்க. செல்லம்மா, அந்த செல்லம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டா. இல்ல மேடம், அவரோட இந்த நிலைமைக்கு செல்லம்மா காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். என்ன உளறீங்க? ஆமா மேடம், உங்களுக்கு கோர்ட்ல பனிஷ்மெண்ட் கொடுத்த செய்தியை கேட்டதும் அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. ஏதோ சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அந்த செல்லம்மா தான் எங்க அப்பா மேல பொய் கேஸ் கொடுத்தா. கோர்ட்ல எல்லா உண்மையை சொல்லி எல்லாத்தையுமே கெடுத்தது அவதானே. பொய் கேஸா? ஏதாவது செஞ்சு கோர்ட்ல செல்லம்மாவை சாட்சி சொல்ல முடியாம ஆஃப் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு ஐடியா சொன்னேன். ஆனா அவர் தான் பண்ண தெரியாம பண்ணி காரியத்தையே சொதப்பிட்டாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. பின்ன என்ன மேடம், எதுக்கு ரிஸ்க் எடுத்து குழந்தைய கடத்தணும்? அந்த செல்லம்மா மிரட்ட போனோம். இதெல்லாம் அவருக்கு தேவையா? என்ன உளறீங்க? யாரு குழந்தைய கடத்தினது? என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தா அவர் செய்ய வேண்டாம்னு தடுத்திருப்பேன். என்கிட்டயும் அந்த குழந்தைய பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல மேடம். அந்த குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க என்கிட்டயாவது சொல்லுங்க. உங்க அப்பாவை நான் காப்பாத்திடுறேன். தேவையில்லாம செல்லம்மாவை பழி வாங்க போற சொல்லி வீணா வம்புல மாட்டிக்காதீங்க மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? குழந்தைய நாங்க யாரும் கடத்தல. ஒருவேளை உங்களுக்கே தெரியாம உங்க அப்பா ஏதாவது? சான்ஸே இல்ல. எனக்கு நல்லா தெரியும். அவர் என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டாரு. அவர் நிச்சயமா இந்த குழந்தையை கடத்தலன்னு எனக்கு தெரியும். செல்லம்மாவோட இன்னொரு குழந்தை விஷயத்தை பத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும். அதை பத்தி தான் வடமலை கிட்ட பேசுங்கன்னு நான் சொன்னேன். என்னால இதை நம்பவே முடியல மேடம். சரி, எது எப்படியோ அந்த குழந்தை விவகாரத்தில் உங்க அப்பா இறங்கினது தான் பெரிய தப்பா போச்சு. அதான் கோர்ட்ல உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரதுக்கே காரணம். இல்ல, நிச்சயமா எங்க அப்பா இதை பண்ணிருக்க மாட்டாரு. ஏற்கனவே நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம். இதுல தெரிஞ்சே போய் அவர் இன்னொரு சிக்கல்ல மாட்டுவாரா? நோ, இதுல வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு யாரோ பிளே பண்றாங்க. அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி செல்லம்மா கடற்கரை கதையை நான் முடிக்கணும். எங்க அப்பாவை நான் வெளியில கொண்டு வரணும். ஆனா நான் உள்ள இருக்குனே. காட், நான் என்ன பண்ண போறேன்? மேடம் 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். அந்த குழந்தை நம்ம கையில கிடைச்சாதான் உங்க அப்பாவை நம்ம காப்பாற்ற முடியும். நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இந்த காரியத்தை வேற யார் செஞ்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் வரேன் மேடம். இந்தப்பா. காணாம போன என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுன்னு ஏற்கனவே நான் உன்கிட்ட வந்திருக்கேன். ஆனா இப்ப கையில இருந்த இன்னொரு குழந்தைய காணாம போச்சு. இப்போ நான் உன்கிட்ட தான் வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாருமே இல்லம்மா. இந்த மனசு தானே நீ குடியிருக்கிற கோயில்.
நீ தானே நல்லது செய் கெட்டது செய்யாதுன்னு என் மனசுல இருந்து வழி நடத்துற. அதுபடி தானே நான் நடந்துகிட்டு இருக்கேன். மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கிறது அது உனக்கு விரோதமா நடந்துக்கிறதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது தப்புனா என் உயிரை கூட நீ எடுத்துக்க. ஆனா என் பாரதிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு குழந்தைய காப்பாத்து. தயவு செஞ்சு குழந்தைய காப்பாத்து. எப்ப பார்த்தாலும் நொய் நொய்னு அழுதுகிட்டு இருக்கேன். அந்த ஆளு ஏன் தலையில கட்டிவிட்டு அவன் நிம்மதியா போய்க்கான். கொஞ்ச நேரமாவது சும்மா இருக்கா. ஊர் உலகத்துல 5-6 பிள்ளைகளை வச்சுட்டு அவன் நிம்மதியா இருக்கான். ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். ஐயோ என் மார்த்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை சுத்தி பசியோ பாவமோ ஆண்டாம நீதான் அவளை பாதுகாக்கணும். என் குழந்தை என்கிட்ட வந்து நல்லபடியா சேரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உன் சன்னதியில தீ மிதிக்கணுமா, மண் சோறு சாப்பிடணுமா, இல்ல பால் கவடி தூக்கணுமா? என்ன செஞ்சா என் குழந்தைய என்கிட்ட கொடுப்ப சொல்லுமா, நான் செய்றேன். ஐயோ என் குழந்தை எனக்கு வேணும். தயவு செஞ்சு என் பாரதி என் கண்ணுல காட்டுமா. தயவு செஞ்சு காட்டு. என்னையா பண்ற? என்னையா வீட்டு பக்கம் ஆளே காணா? என்னானே கோயில் வாசல் முன்னாடி கடையெல்லாம் வச்சிருக்க? தெரிஞ்சவங்க கடை பாத்துக்க சொன்னாரு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல உள்ள போயிருக்கேன். ஆமாண்ணே பாத்துக்கப்பா. இங்க பாரு, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். எதுக்கு மாதிரி போட்டோலாம் எடுத்துட்டு இருக்க? ஒரு எவிடன்ஸ் தான். இப்ப எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி யூஸ் ஆகும்ல. இல்ல செல்லப்பா, இப்போ உனக்கு திருப்தியா? திருப்தியா? உண்மையா சொல்லி இப்ப நீ என்ன சாதிச்சிட்ட?
நேர்மையானவன்னு யாராச்சும் உனக்கு பாராட்டு விழா நடத்துவாங்களா? பட்டம் கொடுப்பாங்களா? இல்ல நீ சொன்ன சாட்சியத்தை வச்சு அந்த ஸ்னேகாவை தூக்கில போட்டாங்களா? இல்லையே, அவ ஜெயில வசதியா தான் இருப்பா. ஆனா இப்போ உன் குழந்தை நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? அவ இப்போ உயிரோட இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அப்படி சொல்லாதீங்கப்பா. வேற எப்படி சொல்ற? கிளிப்புலிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேடம்மா. நான் சொன்னதுக்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்போ நீ நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டல. உன் குழந்தைய கண்டுபிடிக்க இப்ப நீ என்ன செய்ய போற? அப்பா, என் குழந்தை மேல பாசம் இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டீங்களா? பாரதிய உயிர், அது எல்லாருக்கும் தெரியும். என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டேன்றீங்க. என் மனசாட்சி மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. அப்போ உன் குழந்தை நீ மறந்துடு. அப்பா, ஆமாமா, பாரதியோட உயிரை விட உனக்கும் பிடிவாதம் தானே முக்கியம். இல்லப்பா, இது பிடிவாதம் இல்ல, நியாயம்ப்பா. என் குழந்தைய கொன்னிடுவேன்னு சொல்றவங்களுக்கு பயப்படுறதை விட என் உசுரை காப்பாத்துறதுக்காக குண்டடிப்பட்ட என் அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ பேசின உண்மை குழந்தைய காப்பாத்திச்சா? இல்ல எங்க பதிலா காணோம், சொல்லு. ஏமாமா இப்படி குழந்தைய குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கீங்க? அவர் தான் சொந்தக்கார குழந்தைன்னு சொல்லி தானே விட்டுட்டு போயிருக்கிறாரு. நிச்சயமா இருக்காதடி, அவ உங்ககிட்ட போய் சொல்றான். ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படாம என்ன செய்ய சொல்ற? ஏய், அந்த குழந்தையோட கலரை பாரு. அவ வம்சத்தில் இப்படி ஒரு குழந்தை பிறந்துருமா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிள்ளையோட கழுத்துல இருக்கிற நகைக்கு ஆசைப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கடத்திட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க மாமா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கிண்டல் அடிச்சுக்கிட்டு. உங்க பையன் மட்டும் உங்க முகச்சாட்டில் தான் இருக்கானா? ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவன் பிறந்தப்பவே நர்ஸு கழுத்துல இருக்கிற செயினை இழுத்து பிடிச்சிட்டு வந்த வேண்டிய என் பிள்ளை அப்பவே ஏன் ரத்தம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுலடி. அந்த ஆள் நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தா நகையை விட்டு குழந்தை எங்கேயாவது வழியில எல்லாம் விட்டு வந்திருப்பாரு. இங்கே தூக்கிட்டு வர போறாரு. கரெக்ட். இன்னும் நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறேன். இந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு ஒருவேளை பெத்தவங்க கிட்ட பணம் கட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானோ என்னமோ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதாவது நோய் நோய்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? அது எப்படி சும்மா இருக்க முடியும்? அந்த ஆளு குழந்தைய கடத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாமள மறைமுகம் உதவி பண்ணிக்கிருக்கோம்ல, அதுக்கு நம்மளுக்கு பங்கு வேணும்ல. விட்டுருவனா நானு? தனம் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பத்தே உன்னை பத்தி பேசிக்கிறதா ஆயில்ல வலிக்கு விழுந்தாலும் உன் ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கும் போல் இருக்க. ஏய், என்ன கிண்டலா? உன்னெல்லாம் மேல அமிச்சுட்டா நான் கடைசியா வருவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த செட்டில்மெண்ட் விஷயம் என்னாச்சு? 3 லட்சம் ரூபாய் பேசி முடிச்சோம். இது வரைக்கும் 1 ரூபாய் கண்ணில் காமிக்கல. ஏ, உனக்கு தன வேணுமா வேணாமா? டேய், கட்டையில போறவனே, என் பொண்டாட்டிக்கு நீ வேலை பேசுறியா? பங்காளி, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இப்ப பல்ட்டி அடிக்கிற. தபார், பணம் கிடைக்குமா கிடைக்காதா? டேய், தரேன்டா, 1 வாரம் போடுறா. தபார், என்னை ஏமாத்தம் நினைக்காத, நீ ஏமாந்து போவ. டேய், உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லடா. தனம், அந்த குழந்தைய கொடு. எதுக்கு? எதுக்கா? பெத்தவங்கிட்ட ஒப்படைக்க வேணா? ஓ, உங்க குழந்தைய கேட்டீங்களா? நான் ஏன் குழந்தைய கேட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னது உன் குழந்தையா? ஐயோ, என் குழந்தைனா அக்கா குழந்தை நான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஓயாம கேட்டுட்டே இருக்கீங்க. அப்புறம் ஏன்டி என் குழந்தைன்னு சொல்ற? எனக்கு பக்கு பக்குங்குது. இந்த குழந்தையோட கண்ணை பார்த்தா அவன் திருட்டு மொழி மாதிரியே இருக்கு. தானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிய, இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? ஏய், என்னடி கேட்டா அவங்ககிட்ட? என்ன கேட்டா அவங்ககிட்ட? ஓடி போலாமான்னு கேட்டாருங்க. அறிவு இருக்கடா உனக்கு? நான் தான் அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா ஓடி போலான்னு கேட்கறேன்? பாத்தீங்களா, நான் இல்லாத நேரமா பார்த்து தனத்தோட மனசை கெடுக்கிறான். இத பாருங்க, இவங்க 1000 தான் சொல்லட்டும், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. அது போதண்டி செல்லும், என் வயிற்றுல பாலை வார்த்தை. சரி சரி, முதல் குழந்தை கொடு. ஜு 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 ஜு. இத பாரு, இவங்கிட்ட வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காத. நீ முதல்ல குழந்தை தூக்கிட்டு உள்ள போமா. டேய், நான் போயிட்டு வரதுக்குள்ள அவகிட்ட ஏதாவது சிலிம்சம் பண்ண அவனை பிச்சு விடுவேன். பிச்சு தைரியமா போ.
தான் போய்கிட்டு இருக்கியா? தலை நட இலை நடையா நடந்து போய்கிட்டு இருக்க. வர்றேன்டி, இன்னைக்கு எங்க போற எங்க வர்றேன்னு இன்னைக்கு பிடிக்கிறேன்டி உனையா. அடப்பாவி, இவ்வளவு பெரிய தெருவுல எங்க போனா எப்படி போனான்னு தெரியலையே. பெருச்சாளி எந்த பக்கம் தப்பிச்சு எந்த மூளைக்கு போச்சுன்னு தெரியல. களவாணி பய பெரிய ஆளா இருந்திருக்கானே. எங்க போயிருவ? எப்படி வீட்டுக்கு வருவேல? அப்ப பாத்துக்கிறேன்டி. கண்ணு கெட்டவே கை கெட்டாம போயிட்டானே. நானே கேடி, எனக்கே அல்வாவா? வாடா நீ பாப்பா. யாரையா பார்க்கணும்? ஐயோவை பார்க்கணும். சரி போ. யாருன்னு பாத்தியா கலைமணி? பாவி பாவி, எங்க வச்சிருக்க சொல்லியா? யாருங்க? இங்க வாங்க. அவர்ட்ட என்ன பேசுறீங்க? குழந்தை எங்க இருக்கு? சொல்லு. இங்க வாங்க சொல்றல. அப்புறம் அவர்ட்ட என்ன பேச்சு? ஐயா, செல்லமக்கா குழந்தை எந்தாதான் கடத்தி வச்சிருந்தான். அதான் கேட்கிறோம். அது எங்க கிட்ட கேட்கணும். நாங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இல்லங்க, என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு புத்தி சுவாதீனம் எல்லாம் போச்சுமா. இவர் எப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு, எப்ப அமைதியா இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இப்பதான் டாக்டர் வச்சு இன்ஜெக்ஷன் போட்டதுனால கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. சார், இவன் நடிக்கிறான் சார். அப்பனை காப்பாத்த பொண்ணும், பொண்ணை காப்பாத்த அப்பனும் மாறி மாறி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க நம்பாதீங்க சார், இது பெரிய கிரிமினல் கூட்டம் சார். யோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமியா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. தயவு செஞ்சு நல்லா விசாரிங்க சார். பாரதி பச்சை குழந்தை, அந்த குழந்தைய போய் கடத்தி வச்சிருக்கான் படுபாவி. இவர் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இவர் நடிச்சு உங்களை வேணா ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது. எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. பொண்ணுக்கு தண்டனை கிடைச்ச அதிர்ச்சியில இவருடைய மனநிலை ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. ஐயா, பெரிய மனுஷங்க அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தா ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் படுத்துற மாதிரி இந்த ஆள் அந்த மாதிரி இதை நடிச்சுட்டு இருக்க போறான் சார். சார் அசால்ட்டா விடாதீங்க சார். யோ, என்னையா பேசுற? நாங்களாவது அசால்ட்டா விடுறதாவது? அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி மேடம் நேரடியாக டீல் பண்ற கேஸ் இது. அவங்க சொல்லி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே இவர் கைது கிடையாது, பேஷண்ட். மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு அரசாங்க டாக்டரே சர்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ எங்க குழந்தை பாரதியோட கதி? இதை பாருமா, நாங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் காணாம போன உங்க வீட்டு குழந்தைக்கும் இந்த தவசிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணல. இப்பதான் இவர் பேஷண்டா இருக்கிறதுனால நாங்க பேசாம இருக்கோம். இதுக்கு முன்னே எவ்வளவோ அடிச்சு விசாரிச்சு பார்த்துட்டோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஏசி மேடம் இந்த கேஸ்ல தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. காணாம போனவங்க குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம், பயப்படாம போங்க. அப்புறம் சார், எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டீங்களா? சைன் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்ஸ். அப்ப கிளம்பலாமா? கான்ஸ்டபிள் அவர் கூட்டு வாங்க. சரியா, வண்டி ரெடி பண்ணியா? சரிங்க சார். நீங்க கிளம்புங்க. உள்ள ஏறுங்க சார். வாட் பாய் சார், அவரை உள்ள உட்கார வைங்க. சரி சார். வண்டி எடுத்து பின்னாடி வரேன். ஓகே சார். என்னங்க இப்படி சொல்றாங்க? கலைவாணி, நான் சொல்றத கேளு. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி தவசிக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னா வேற வழியில யோசிச்சு பார்க்கணும். அந்த குழந்தை கடத்துற கும்பல்ல ஒரு சில பேர் எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பா நம்ம பாரதி நம்ம கிடைச்சிடும். குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம்.
மச்சான தான் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லணும். சாப்பிடாம இருக்காரு, அவரை சாப்பிட வை. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. நீ வீட்டுக்கு போ, மற்றதை பார்த்துக்கலாம். என்னப்பா சொல்ற? தவசி பைத்தியம் ஆயிட்டானா? ஆமா சித்தப்பா, அவனோட பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சதுல இருந்து தவசி பைத்தியம் ஆயிட்டானா. அப்போ குழந்தையோட கதி? தெரியல சித்தப்பா. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த ஸ்னேகா ஜெயில இருக்கா, அவளோட அப்பன் தவசி பைத்தியமாய் உட்கார்ந்துருக்கா. என் பொண்ணு எங்க இருக்கா, யார்கிட்ட இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நேரம் ஆக ஆக என்ன நடக்குமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. எனக்கு வர கோபத்துல அந்த தவசிய விடுறா. எல்லாத்துக்கும் காரணம் செல்லமா தானே. அவளை என்ன பண்ண போற? குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நடந்ததே பேசிட்டு இருக்கீங்களே. கலைவாணி, அவ மட்டும் நம்ம சொன்னதை கேட்டுதா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? வாழ்க்கையில எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பிடிப்பு என் குழந்தை. இப்ப அதுவும் இல்லாம போயிருச்சு. இனி நான் யாருக்காக வாழணும்? ஹலோ, குழந்தை உங்ககிட்ட இருக்கா? அப்பா என்ன சொல்றப்பா? சித்தப்பா, யாரு போன்ல? ஒன்னும் இல்லப்பா, யாரோ ஒருத்தன் போன் பண்ணி குழந்தை அவங்க கையில இருக்குன்னு சொல்றான். கொடுங்க. ஹலோ 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 சார். சார், என் குழந்தை எங்க சார் இருக்கு? ப்ளீஸ் சார், என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க சார். தவசிங்கிறவரு குழந்தைய கடத்த சொல்லி என்கிட்ட டீல் பேசினாரு. ஆனா பேசின தொகையில பாதியை தான் கொடுத்தாரு. தவசிய பார்க்க போனப்ப அவர் பைத்தியமாயிட்டு தான் சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தை என் கையில தான் இருக்கு. 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை உங்க கைக்கு கிடைக்கும். 5 லட்சமா? சரி, உங்களால முடியலன்னா விடுங்க. குழந்தையோட அம்மா செல்லம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட டீல் பேசிக்கிறேன். இல்ல வேண்டாம். பணத்தை எப்போ எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க. அண்ணா நகர் ஏரியாவுக்கு வந்துருங்க. அங்கிருந்து எங்க வரணும்னு நான் சொல்றேன். போலீஸுக்கு போனீங்கன்னா இல்ல இல்ல, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என் குழந்தைய நான் பார்க்கணும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தரை தாம்பரத்துக்கு அனுப்புங்க. பணத்தோட நீங்க அண்ணனா இருப்பாங்க. பணம் என் கையில கிடைச்சதும் குழந்தை அவர் கைக்கு போயிடும். பணத்தோட நான் சொல்ற டைமுக்கு அண்ணா நகர் ஏரியாவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வரணுங்கிறத நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சரி சார். சார் ஹலோ. யாருண்ணா பேசினது? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தைய கொடுத்துருவானா? அண்ணா நகர்ல பணத்தை கொடுத்தா தாம்பரத்தில் குழந்தை கிடைக்குமா? அட போன, எவனோ நம்ம வேதனையை தெரியாம விளையாட்டு இருக்கா, அதை போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சித்தப்பா, இது என் குழந்தை விஷயம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல. தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? குழந்தைய கடத்துறது தவசி. இப்ப எவனோ ஒருத்தன் போன போட்டு பணத்தை கொடுத்துருவியா? ஐயோ, குழந்தை எவனா கடத்தலாம்? கடத்த சொன்னது தவசி. அந்த தவசி பைத்தியமாயிட்டதுனால வேற வழி தெரியாம டைரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணிருக்கான். அவன் யார் என்னன்னு இப்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அவன் நேரா செல்லம்மாவை கான்டாக்ட் பண்ணுவான். என் குழந்தை சாகுறதும் அந்த செல்லம்மா கிட்ட போறதும் ஒண்ணுதான். இப்ப சொன்ன பாரு, அது பாயிண்ட். சித்தப்பா, நான் போய் குழந்தைய பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அப்புறமா நீங்க போய் பணத்தை செட்டில் பண்ணுங்க. ஐயோ எப்பா, எனக்கும் பணத்துக்கு ராசி இல்லடா. நான் வேண்டாம், குழந்தைய கூட்டிட்டு வந்து உனக்கு தகவல் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கோ. எதுக்கும் முன்னேற்படா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன சித்தப்பா, பணத்தை தூக்கி போட்டு குழந்தைய கூட்டிட்டு வராம போலீஸ் அது இதுன்னு போய் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவனேதான். இந்தப்பா போன கொடு, நான் பேசுறேன். இந்தப்பா, நான் வடமலை சித்தப்பா தான் பேசுறேன். குழந்தை எங்க கைக்கு கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷம் பணம் உன் கைக்கு வந்தோம். இப்ப நான் எங்க வரணும் அதை மட்டும் சொல்லு. சரி. கட்டாயம் வரம்பா. எங்களுக்கு குழந்தை முக்கியம், பணம் தான் முக்கியம் இல்லை.
குழந்தைய பத்திரமா பார்த்து. சார் நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணார். யாரு? அவர் சார். சார் லைன்ல இருக்காரு. யாரு? அவர் தான். ஹலோ, உட்காரு. சரி சார். பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார், கொண்டு வந்திருக்கேன் சார். என் குழந்தைய அனுப்பி வைங்க சார். அவசரப்படாத, முதல்ல பணத்தை வச்சுட்டு கிளம்பு. சார் என் குழந்தைய விட்டுருவாங்களா? நீ அப்படியே லைன்ல இரு. நீ அனுப்புன ஆளை உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறமா பணத்தை கொடு. அப்படியே செய்யுங்க. ஹலோ வடமல சித்தப்பா, பாரதியை பாத்தீங்களா? பார்த்தேன். குழந்தை இங்கதான் இருக்கு. அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? குழந்தை நல்லதான் இருக்கா. எனக்கு தான் பயமா இருக்கு. என்னை சுத்தி 10 தடிய நிக்கிறான். வடமல நான் சொல்றதை கேளுப்பா. என்னையும் குழந்தைங்க என்ன எது ஒண்ணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா குழந்தை ஏதாவது பண்ணிட போறாங்கப்பா. நீ உடனே பணத்தை தூக்கி அவங்க முகத்துல விட்டு இருந்தீங்கன்னா என்னையும் பாரதியும் அமிச்சிருவாங்கப்பா. நீ சீக்கிரம் கொடுத்துருப்பா. ஏன் ராஜா இல்ல? சித்தப்பா நான் இப்ப உடனே கொடுத்துட்றேன். அப்புறம் சித்தப்பா நீங்க கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பண்றேன். ஆனா நீ சீக்கிரம் பணத்தை கொடுத்துரு. பாரதி பத்திரம் சித்தப்பா. சரிப்பா. சரி சித்தப்பா, நான் கொடுத்துட்றேன். பணம் கொடுத்துட்றேன். குட்டிமா, குட்டிமா, உன்னால எனக்கு 5 லட்சம் செல்லம். 5 லட்சம். ஹலோ, இப்போ நம்பிக்கை வந்துடுச்சா? குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வந்துடும். போனையும் பேக்கையும் அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு. சரிங்க சார். குழந்தை பத்திரம் சார். அதெல்லாம் பத்திரமா வீடு வந்து சேரும். நீ நம்பிக்கையோட போ. சரிங்க சார், நான் இங்கேயே வச்சிடுறேன். பணத்தை கொடுத்துட்டேன். குழந்தை படம்ல ஆண்டவன் புண்ணியத்துல குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கப்பா. குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்களா? ஆமாப்பா. இப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் கூட ஒரு தடியன் வரான்ப்பா. அவன் எங்க இறக்கி விடுவான்னு தெரியாது. இறக்கி விட்ட உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். நீ நேரா வந்துரு. நம்ம 3 பேரும் போயிடலாம். சரி சித்தப்பா. நீ சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சித்தப்பா, குழந்தை பத்திரம். குழந்தை பத்திரமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேன். ஏய் வா, விளையாடுறது போதும். வா வாங்குறேன். நீ என்னதான் சொல்லு, எனக்கு என்னமோ சரியா படல. அவசரப்பட்டாரு. போலீஸ்க்கு போறேன்டி. எங்க பணத்தோட போனவங்களை இன்னும் காணுமேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற. நான் வரத்துக்குள்ள உங்க அண்ணனுக்கு ஏடி அவசரம்?
முட்டாள்தனமா தெரியல. நான் எங்க போய் தேடுவேன் அவங்கள? திடீர்னு போன் வந்துச்சுங்க. சரி, ஏன் யாருக்கு தெரியாம ரகசியமா போகணும்? என்கிட்டயே சொல்லிக்கலாம்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.